சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க. Chennai Samartha Aviation College, best aviation college in South India, presents Behind Its வழங்கும் 3 தசாப்தங்கள் Seaman 1996 to 2026, a grand tribute to Seaman's artistic journey, supported by VCare Hair and Skin Clinic, powered by Lexka Holidays. உடற்பயிற்சி என்றால் என்ன என்று தெரியாத அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போடாதீங்க. எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர்களுக்கு நல்ல எண்ணம் இருக்காது, நல்ல செயல்பாடு இருக்காது, நல்ல சிந்தனை இருக்காது. வீரக்கலை பயிற்சினா என்னன்னு தெரிஞ்ச ஒரே அரசியல்வாதி இவர் மட்டும்தான். கராத்தே கற்றுக்கணும்னு சொல்லி வந்தாப்புல அவரை பார்க்கும்போது நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த பையன் பின்னாடி நல்லா வருவாப்புல, ஒரு பெரிய லெவல் வருவாப்புல. எல்லாரும் மிஞ்சி போனால் 2 மணி நேரத்துக்கு மேலே தாங்க மாட்டாங்க. ஆனால் சீமான் மட்டும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் அசராமல் ப்ராக்டிஸ் பண்ணுவாப்புல. உங்கள் வாத்தியார்கிட்ட நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த வித்தையை இப்பொழுது இங்கே அனைவரின் முன். சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு, சாந்து பொட்டு ஒரு சந்தன பொட்டு எடுத்து வச்சுக்க வச்சுக்க மாவா. பூ முடிச்சு ஒரு சேலைய கட்டு, இனி நீ வெட்டிய கட்டிக்கலாமா. கம்பெடுத்தா சொல்லி அடிப்பே ஜல்லி காளைய. அதாவது சிலம்பம் அப்படின்னா தமிழை கம்ப சிலம்பத்தை எடுத்தான்னா 100 பேர் தெரிச்சு ஓடணும். எனக்கு இந்த 4 வீடு ரைட் பக்கத்தில் லெஃப்ட் பக்கத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது. வீசணும், அடிக்கணும், போர்க்கலை சிலம்பம். நான் இப்போ தான் சொல்லி கொடுத்தேன், டக்குன்னு பிடிச்சாப்பில் பாருங்கள். இப்படி தான் நாங்கள் பயிற்சி பண்ணும்போது கற்பூர புத்தி 1987 இன்னைய வரைக்கும் எங்களுக்கு பழக்கம். அவருக்கு முதல் அறிமுகம் நான் தான். என்கிட்ட வரும்போது சின்ன பையன், ஒரு 21 வயசு இருக்கும். கராத்தே கற்றுக்கணும்னு சொல்லி வந்தாப்புல அவரை பார்க்கும்போதே நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த பையன் பின்னாடி நல்லா வருவாப்புல, ஒரு பெரிய லெவல் வருவாப்புல. நம்ம இவரை வீரக்கலை வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அப்போவே நான் கனெக்ட் பண்ணி சொல்லி கொடுத்தேன். கராத்தே சிலம்பம் என்ன அப்படின்னா, நான் லட்சக்கணக்கான பற்றி நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். எல்லாரும் மிஞ்சி போனால் 2 மணி நேரத்துக்கு மேலே தாங்க மாட்டாங்க பயிற்சியில். ஆனால் சீமான் மட்டும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் அசராமல் ப்ராக்டிஸ் பண்ணுவாப்புல. நானும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ உள்ள அந்த போராட்ட குணம் அப்படின்றது அந்த பயிற்சி எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா சாதாரணமாக 4 மணி நேரம் 5 மணி நேரம் யாருமே ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அவ்வளோ கடுமையான பயிற்சி. 2 மணி நேரத்துக்கு மேலே யாருமே தாங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியை 4 மணி நேரம் மினிமம் 5 மணி நேரம், காலை 8 மணிக்கு போனால் நாங்கள் மத்தியானம் 12:30க்கு தான் முடிப்போம். அந்த அளவுக்கு அசராமல் பயிற்சி பண்ண அந்த ஒரு குணம்தான் இன்றைக்கும் இந்த அளவுக்கு இருக்குதுன்னு என்னோட கணக்கு. இந்தியாவில் ஒரு லட்சக்கணக்கான அரசியல்வாதிகள் இருப்பாங்க. அந்த லட்சக்கணக்கான அரசியல்வாதிகளில் உடற்பயிற்சின்னா என்ன, வீரக்கலை பயிற்சின்னா என்னன்னு தெரிஞ்ச ஒரே அரசியல்வாதி இவர் மட்டும்தான். ஒன்று, தயவு செய்து சொல்கிறேன், உடற்பயிற்சி என்றால் என்ன என்று தெரியாத அரசியல்வாதிகளுக்கு ஓட்டு போடாதீங்க. எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர்களுக்கு நல்ல எண்ணம் இருக்காது, நல்ல செயல்பாடு இருக்காது, நல்ல சிந்தனை இருக்காது. உடற்பயிற்சினா என்ன தெரிஞ்சவங்களுக்கு தான் இருக்கும். ஒன்று, தசாவதாரத்தில் 10வது அவதாரம் என்ன? 10வது அவதாரம் என்ன சொல்கிறாங்க? இந்தியாவில் இன்னல் விளைத்து புவி காக்க, இந்தியாவை காக்க வீரக்கலைஞனால் மட்டும்தான் முடியும். அந்த 10வது அவதாரம் தான், அந்த வீரக்கலைஞன் தான் இந்தியாவை, தமிழ்நாட்டை ஆள போகிறான். தமிழ்நாடு வளர்ந்தாதான் இந்தியா வளரும். அந்த தமிழ்நாட்டை வளர்க்க போகிறது இவர் மட்டும்தான். அண்ணனுக்கு இப்போதைக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். நான் தான் காலைல 7 மணிக்கு பயிற்சி ஆரம்பித்து பண்ணிகிட்டே இருப்போம். பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்ணா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கணுமான்னு கேட்பேன். இல்லை அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்பாரு. சரி அடுத்து சில விஷயங்கள் பண்ணுவோம். பண்ணிட்டு போது அண்ணா கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கலாமான்னு கேட்பேன். அப்போது இல்லை இன்னும் அடுத்து வேறு என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள் அப்படின்வாரு. திருப்பி சில பயிற்சிலாம் பண்ணிட்டு இருப்போம். பயிற்சி முடிச்சப்போ திருப்பி கொஞ்சம் ஓய்வு எடுத்துலாம்னு கேட்பேன். அப்பவும் அவர் கேட்குறதுனா அடுத்து என்ன விஷயம் பண்ணலாம் அப்படி தான் கேட்பார். அடுத்து என்ன பயிற்சி பண்ணலாம் சொல்லி தான் கேட்பார். இல்லைன்னா உங்களுக்கு ஓய்வு வேணும், எனக்கு கொஞ்சம் ஓய்வு வேணும், நான் போய் தண்ணி சாப்பிட்டு சொல்லி நான் தண்ணி சாப்பிட போயிடுவேன்.
தண்ணி சாப்பிட்டு 5 நிமிஷம் கழிச்சு தான் வருவேன். நான் திருப்பி வருவேன். வரும்போது அந்த திடலில் பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து இது முன்னாடி என்ன செஞ்சோமோ அதை வந்து பயிற்சி பண்ணி பார்த்துட்டு இருப்பார். அவர் ஓய்வு எடுக்க மாட்டார். அவர் ஓய்வு எடுத்து நான் பார்க்கல, சரிங்களா. அது 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 அவருடைய குணம். அது அவர் போராளி குணம் வந்து ஓய்வு எடுக்கிற குணம் இல்லை. அது போராளி குணம் வந்து செஞ்சுட்டே இருக்க குணம். அந்த குணம் வந்து அந்த பயிற்சி திடலில் நான் பார்த்துருக்கேன். அண்ணனை வந்து எனக்கு அமதிப்படை ஷூட்டிங்கில் நான் ஃபைட்டு கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். அப்போ தான் எனக்கு பழக்கம். அதுக்கப்புறம் தோழர் பாண்டியனில் எனக்கு படத்தில் நடிக்கணும்னா ஒரு ஆசை. அது அண்ணன்கிட்ட தனியாக சொன்னேன், நான் படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு ஆசைன்னு. அந்த படத்தில் அமதிப்படையில் எனக்கும் சத்யராஜ் குடும்பம் சோலோ ஃபைட்டுக்காக எனக்கு நடிக்க வச்சார். அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி நீ வந்து பெரிய ஃபைட் மாஸ்டர் வருவடா அப்படின்னு எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபைட் மாஸ்டர் ஆகணும்னு நான் முடிவே பண்ணேன். இது என்னுடைய ஆசான்னு இது வந்து அவங்கள சொல்லணும். அப்போ நான் ரொம்ப ஊரில் பாண்டியன்னு ஒரு ஆசான்கிட்ட கற்றுக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு சிறு வயதுலேருந்தே சிலம்பு இந்த வீரக்கலை நான் ரொம்ப ஆர்வம். இப்போ நான் சென்னைக்கு போகிறேன் அப்படிங்கும்போது எங்கள் ஆசானுடைய எண்ணெய் கொடுத்து தொடர்வட்டையை கொடுத்து நீ அங்கே போய் பாரு. இப்போ நாங்கள் வாடகை கட்ட முடியாமல் சாப்பாட்டுக்கே காசு இல்லாமல் இருக்கிற இடத்துல, ஆனால் அந்த ஆர்வம் மட்டும் எனக்கு போகல. இப்போ அதிகாலையில் இங்கேருந்து சாலி கிராமத்துலேருந்து நடந்தே போவேன். இந்த ட்ரஸ்ட்புரம் இருக்குல்ல, அங்கே போவேன். அங்கே போய் பயிற்சி எடுப்போம். எல்லோரும் போயிடுவாங்க. நான் எங்கள் ஆசானம் பயிற்சி எடுக்கும்போது எங்கள் தாசு சின்ன பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டுருப்பான். இப்போ எனக்கு பயிற்சி கொடுக்குறான். அப்போ பயிற்சி 4 மணி நேரம் பயிற்சி முடிச்சுட்டு வந்து அங்கே ஹாலிவுட்னு இப்போ கேம்பஸ் இப்போ வேறு எதுவும் இருக்குது. அப்போ ஒரு உணவு விடுதி இருக்கும். என்னை வச்சு சாப்பிட வச்சு, என்ன சாப்பிடாம வந்திருப்பேன்னு தெரியும். கை செலவுக்கு காசு கொடுத்து, எல்லோரும் ஆசானுக்கு தான் காசு கொடுப்பாங்க, மாணவனுக்கு காசு கொடுத்து அப்படி வந்து எனக்கு பயிற்சி கொடுத்து அந்த கலையினுடைய ஒரு நிமிர்வுகளை யாராவது பேசுனா ஆள் வச்சு அடிக்கிற ஆள் இல்லை, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பேசுகிறது தான் நான் கேட்டிருக்காங்க. சண்டை எப்படி போடுறது தான் முதல்ல நான் பயிற்சி எடுத்தேன், புரியுதா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆசான். இப்போ அவருக்கு லட்சக்கணக்கான மாணவர்கள் நாடங்களும் அது அவர்கிட்ட பயின்ற தாசு வந்து எனக்கு தேர்தல் நேரத்தில் பயிற்சி எடுக்க முடியல. நாங்கள் தொடர்ச்சியாக 2 பேரும் பயிற்சி எடுப்போம். இது என் தம்பி நாங்கள் அமைதிப்பட சொன்ன மாதிரி ராம்போ மாஸ்டர் ராம்பராஜகுமார்கிட்ட ரொம்ப அந்த சண்டை கலைஞர்களே தனியாக தெரிவான். இப்போ பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்து 21 நாள் திட்டமிட்டு தொடக்க காட்சி, இடைவேளை, உச்சக்கட்டம் 3ஐயும் திட்டமிட்டு போயிட்டோம். கனல் கண்ண என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 2 நாள் 3 நாள் எடுத்துகிட்டு மிஸ்டர் ரோமியோன்னு ஒரு படம் வந்ததில்ல, அதுக்கு விட்டுட்டு போயிட்டாங்க. காலையில் படப்பிடிப்பு தளத்தில் வந்து அவர் இல்லை, இன்னும் சிறுந்திரியில் எங்கள் அண்ணன் புறப்பண்ண எனக்கு படம். எங்கள் அண்ணன்ட்ட வந்து அவர் இரவு போயிட்டார். அப்போ இரவில் போய் எங்கள் அண்ணனை போய் நான் பேசி பார்க்குறேன். வேணாம்மாடி, இது பண்ணிடலாம், நம்ம கனல் வரும்போது நம்ம பண்ணிக்கலாம், நம்ம போயிடலாம் சென்னையில். அதெல்லாம் போக முடியாது, எனக்கு திட்டமிட்டாச்சு, தயாரிப்பாளருக்கு பதில் சொல்லணும். இப்போ என்ன பண்ணலான்னு, எனக்கு சண்டை தெரியும், என் தம்பி இருக்கான், அவன் நல்லா சண்டை தெரியும், அவன் எடுப்பான். தம்பி என்னடா அப்படி சொல்கிற, படம் உனக்கு நல்லா யோசிச்சுக்க அப்படின்னோடனே, சிவா நம்ம பையன்தான், ஆனால் அவனை அது வந்து அப்படி இப்படின்னாப்புல. அண்ணா நாளைக்கு படப்பிடிப்புக்கு இல்லை, எடுத்து பார்ப்போம், சரியாக வந்ததுன்னா தொடருவோம், இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி போயிடுவோம் அப்படின்னு. அப்போ நான் இவன்ட்டு வந்து, தம்பி இது என்ன, நீ வந்து நம்ம 2 பேருக்கு இது வாழ்வாசாவா போராட்டம் ஆயிடுச்சு, வெறி கொண்டு எடுப்போம் வா அப்படின்னோடனே எங்கள் அண்ணன் வந்து இப்படி இதை போட்டு உட்காந்துக்கிட்டாப்புல. நீ எடுறான்னு இவன் இந்த சண்டை நடிகர்களை கூப்பிட்டு பயிற்சியை கொடுத்து இப்படி ஒரு இதை வச்சு இப்படி எடுத்து பண்ணாமல் பாருங்க. அதில் எங்கள் கனலே வந்தாலும் வேணாம்னு சொல்லு, நம்ம பயிலே தொடரட்டும்ட்டாப்புல எங்கள் அண்ணன். அப்புறம் 3 இவன் அண்ணன், நான் வந்து 3 படம் ஒப்பந்தமானால் தானே அந்த இதில் சங்கத்தில் எனக்கு வந்து அட்டை கொடுப்பாங்கன்னொன்னே, அண்ணன் இப்போ 3 படம் இப்படி இருக்கேன்னு, நான் தொடர்ச்சியாக 3 படம் அடிக்கிறதில்ல, 3லேயுமே சிவாவை நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டாப்புல. பெரிய திறமையானவன். இப்போ தெலுங்கு படங்களெல்லாம் மிகச்சிறப்பாக சண்டை காட்சியில் எழுதுவான். இவனுக்கு அப்பங்களா 2 பசங்க, எங்கள் பசங்க வந்திருக்காங்க, பிரமாதமாக பண்ணுவாங்க. இந்த இப்போ தம்பி சிவகார்த்திகேயன் நடித்த ஒரு படம் வந்தது இல்லை, மதராசி, அதில் அவன் தான், அவங்க 2 பேரும் தான். இன்றைக்கி வந்து இவ்வளோ ஒரு ஃபைட் மாஸ்டராக ஆகணும்னு ஒரு துணிவும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்தாரு. அந்த நம்பிக்கையால் அவர் சொன்ன வார்த்தைக்கு என்னை மாஸ்டராக்குனாரு. அதே மாதிரி 3 படமும் கொடுத்தாரு, எல்லா படத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ணார். இந்த மேடையில் நின்று இது மாதிரி நிறைய மேடைகள், நிறைய அவார்டுகள் நான் வாங்கியிருக்கேன். ஆல் லாங்குவேஜ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி வரைக்கும்.
அதற்கு காரணம் அண்ணன் தான். இவர் இல்லைன்னா நான் ஃபைட் மாஸ்டராக கிடையாது, இவ்வளோ அவார்டுகள் வாங்கியிருக்க முடியாது. என்னுடைய சன் கெவின் ஸ்டீவனும் இன்றைக்கி பெரிய ஓரளவுக்கு படங்கள் பண்ணிட்டு இருக்கிறது காரணம் இவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது, நான் அவருக்கு சொல்லி கொடுத்ததுனால தான் அவங்க இன்றைக்கி பெருசாக இருக்காங்க. இந்த அளவுக்கு என்ன மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேரை உருவாக்கியிருக்காரு. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, நான் கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 முதல் 2026 a grand tribute to Seeman's artistic journey. Title sponsor Chennai's Amrita Aviation Hotel Management Nursing ஈஸியா படிங்க சேலரியோட. supported by We Care Air and Skin Clinic எல்லா விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கும். powered by Lexco Holidays Travel Beyond Boundaries. Chennai Samartha Aviation College, best aviation college in South India. Presents Behind Its வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 to 2026. A grand tribute to Seeman's artistic journey. Supported by We Care Hair and Skin Clinic, powered by Lexco Holidays.